பயங்கர பிரஷர்ல இருக்கார் அவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். டாஸ்மாக்ல நடந்த ஊழல்கள், அதற்கு பின்பான நடந்த விஷயங்கள், ரெய்டுகள், இப்ப இந்த கஞ்சா வழக்கு, இந்த சாதிக்கு அப்படின்ற ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது டைரக்டா இவங்கள தான் பின் பாயிண்ட் பண்ற மாதிரி வருது எல்லாருமே. திருமாவளவன் அவர்கள் அவருக்கு ஒரு ஆசை இருக்கு, எப்படியாவது தலித் இனத்தை சார்ந்தவர்கள் ஒரு முதலமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி பெறக்கூடாது என்ற உத்வேகம் இருக்கு அவங்களுக்குள்ள, அந்த ஆதங்கம் இருக்கு. ஆனா அது வெளிக்காட்டிக்காம இருக்காங்க. இது எலெக்ஷன் நேரத்துல ஒரு பூதாகரமா வெடிக்குமா அப்படின்றது கூட ஒரு பிரஷர் தான் அவருக்கு, ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு. ஏன்னா எப்படியும் இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெற்றி பெற்றே ஆகணும். இந்த தேர்தலில் அவங்க தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நிரந்தர தோல்வி திமுகவுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு திமுகவில் இருக்க 40, எனக்கு நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் என்னன்னு, கரூர் அல்லாமல் கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதிகளில் அவரோட செல்வாக்கு மிகப்பெரிய அலாவித அளவுக்கு உயர்ந்து கொண்டே போன்றது. குறிப்பிட்டு வட்ட செயலாளர்கள் அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியில் உருவாக்கிட்டார். இதெல்லாம் கூட பயங்கர ப்ரெஷர் தான். எல்லாமே இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றதான் ஒரு மதில் மேல் பூனையாக நிகழ்வு தான் இது. திமுகவில் இருக்க வட்ட செயலாளர்கள் ஸ்டாலின் ஐயா சொல்றதை கேட்பாங்கன்னு கேட்டீங்களா, இல்ல சபரீஷன் சொல்றதை கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்ல உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்றதை கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி சொல்றதுதான் கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கல நிலவரம் இருந்து கொண்டிருந்தது. இப்போ கொஞ்சம் இன்னும் இருக்கு. மறைமுக கூட்டணி, ஐபிஎல் கூட்டணின்னு தான் ஓப்பனாக நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவர்களுக்கு இவங்க மத்திய அரசாங்கத்தை நாடி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. ஏன் கனிமொழி அக்கா அனுப்பிச்சாங்க, ஏன் அதெல்லாம் ஏன் வேற யாராவது கம்யூனிஸ்ட்லேருந்து அனுப்பிச்சிருக்கலாம்ல, மதுரை எம்பி அனுப்பிச்சிருக்கலாம். இன்னும் சிறந்து செயல்படக்கூடியது தான் அது. கட்சி பாகுபாடு எல்லா கட்சியிலேருந்து அனுப்பிச்சாங்க, ஏன் குறிப்பிட்டு கனிமொழி அக்காவை அனுப்பிச்சாங்க? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறிகள். பாஜகவில் இருப்பவர்களும் சரி, வலதுசாரிகளும் சரி, ஆர்எஸ்எஸ்ஸில் இருப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய கேள்விக்குறியை எழுப்பி இருக்கிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? அருமையாக இருக்கேன் சார். சார், இப்போது ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் தலை சுற்றல் அந்த ஒரு காரணத்திற்காக மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க. பலரது அவங்களுடைய சீக்கிரம் பூரண குணமடைந்து வீடு திரும்பணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இது உடல்நிலை கோளாறு அப்படிங்கிறது மட்டும்தான் காரணமா, இன்சைடில் வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? அதாவது நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூடிய விரைவில் நலம் பெற்று திரும்ப வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, இதற்குள்ளே இருக்க விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்ப காலகட்டத்தில் 2021 இவர் எலெக்ட் ஆகி வந்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சில விஷயங்கள் பகிரப்பட்ட விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சந்தேகத்துக்குரிய முறையில் தான் இவர் ஆட்சியை அமைக்கிறார். ஏன்னா அதாவது பார்த்திங்கன்னா உட்கட்சியிலே ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு விரிசல்கள் வருமோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எப்பவுமே அவர் ஒரு அச்ச உணர்ச்சியோட, பய உணர்ச்சியோடு தான் இருக்கிற மாதிரி தான் அவரோட நிகழ்வுகள். அதற்கு பிற்பாடு நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு மேடையில் என்னை தூங்கவே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்காரு. இது அவரோட உண்மையான ஸ்டேட்மெண்ட். இது அவரு கொடுத்துருக்கிறது, நான் யாரும் சொல்லலை. நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு தெளிவில்லாத ஒரு போக்கோட தான். இந்த தெளிவில்லாத போக்குனா என்ன, எதை எல்லா விஷயங்கள்லையுமே தெளிவில்லாத விஷயம்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவரை வழி நடத்தக்கூடியவர்கள் 4 திசையிலேருந்து இயக்குவதாக தான் நான் சொல்லுவேன். யார் யார்? அவங்க குடும்பத்தினர் தான். அவங்க மருமகன் ஆகட்டும், அவங்க பிள்ளையாகட்டும், அவங்க குடும்பத்தில் உதயச்சந்திரன் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே 4 திசையிலேருந்து ஒவ்வொரு வகையில் சன் டிவி குடும்பத்தினராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒவ்வொரு திசையில் இயக்கி கொண்டு இருக்காங்க. கனிமொழி அக்காவாக இருக்கட்டும், அவங்களாம் ஒவ்வொரு திசையிலேருந்து இயக்கி கொண்டு தான் இருக்காங்க. எல்லாருக்குமே என்னன்னு பொதுவாக ஒரு மனுஷனுக்கு என்னென்ன ஆசைன்றது இருக்கும் எல்லாருக்குமே. ஏற்கனவே நம்ம அதற்கான நிகழ்வுகளை பார்த்துருக்கோம். தினகரனில் வந்த தயாநிதி மாறனை பற்றி இது ரிப்போர்ட்டு,
மாறன் குடும்பம் வந்தால் சிறந்த முறையில் ஆட்சி செய்வாங்க, இதற்கு தகுதியானவர்கள் அப்படிலாம் ஒரு சர்வே ரிப்போர்ட்லாம் வந்து அதற்கு பின்பாடு நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து ஏதோ ஒரு கட்டுக்கோப்பான விஷயத்துக்குள்ள அவங்க அக்காவுடைய வழிகாட்டுறது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு வச்சிருக்காங்க. ஒரு அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க இந்த பெங்களூரில் இருக்காங்க இல்லையா, ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய சிஸ்டர், அவங்க ஒருங்கிணைச்சு வச்சிருக்காங்க. அது ஒரு சில நேரங்களில் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ இந்த நடந்து கொண்டு இருக்க அரசியல் நிகழ்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன் ஒரு பக்கம், நேரு ஒரு பக்கம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா, இவங்க எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து கட்சிக்குள்ளே ஒரு குழப்பத்தை விளைவித்து கொண்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசண்டாக திருச்சி சிவா அவர்கள் சொன்ன காமராஜர்னுடைய அவதூறான பேச்சு, இதெல்லாம் தேவையற்ற விஷயங்கள். இது அவருக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை வந்து கொடுத்துருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்படி இதே மாதிரி நிலைமையில ஆல்ரெடி பயங்கர ப்ரெஷரில் இருக்கார் அவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். டாஸ்மாகில் நடந்த ஊழல்கள், அதற்கு பின்பான வந்து நடந்த விஷயங்கள், ரெய்டுகள், இப்போ இந்த கஞ்சா வழக்கு, இந்த சாதிக்கு அப்படின்ற ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது டைரெக்டாக இவங்கள தான் பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி வருது எல்லாருமே. இதுக்கும் இப்போ உடம்பு சரியில்லாமல் போனதுக்கும் என்ன காரணம்? அதான் சார், இப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்து பல தரப்பட்ட ப்ரெஷர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவர் தான். அது காலப்போக்கில் வயசானவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் தான், எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் இருக்குது. எனக்கு 51 வயசு இருக்காங்க, எனக்கு ஒரு சில விஷயங்களில் உடல்நிலை குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். அதை சரி செய்து கொண்டு தான் வரோம். நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றி கொண்டு வரோம் இல்லைங்களா. ஸோ அதனால அவருக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர், கூட்டணியில் இருக்க குழப்பங்கள், இப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, எப்படியாவது தலித் இனத்தை சார்ந்தவர்கள் வந்து ஒரு முதலமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி பெறக்கூடாது என்ற உத்வேகம் இருக்குது அவங்களுக்குள்ள, அந்த ஆதங்கம் இருக்குது. ஆனால் அது வெளிக்காட்டிக்காமல் இருக்காங்க. இது எலெக்ஷன் நேரத்தில் ஒரு பூதாகரமாக வெடிக்குமா அப்படின்றது கூட ஒரு ப்ரெஷர் தான் அவருக்கு, ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு. ஏன்னா எப்படியும் வந்து இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெற்றி பெற்றே ஆகணும். இந்த தேர்தலில் வந்து அவங்க தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நிரந்தர தோல்வி திமுகவுக்கு. அதற்கு பின்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து காலப்போக்கில் வந்து அதிமுகவோட மோசமான ஒரு உட்கட்சி பூசல்கள் எல்லாம் வந்து விளையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திமுகவில் தான் அதிகமாக இருக்குது. அது வெளியில் வரலை, அவ்வளோதான். வெளியில் அந்த உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்களுக்கு அது தெரியும் அந்த அரசியல் என்னன்றது. அந்த ப்ரெஷர்னால தான் இப்போ வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய தலை சுற்றல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அது. ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அவரை குறை சொல்லுவதாக சொல்லலை. அவருக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கல்கள் வந்தால் எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு அந்த சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார். அதுதான் விஷயமே ஒழிய பல இடங்கள்லேருந்து அவருக்கு நெருக்குதல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் இந்த ஆட்சி அவருடைய ஆரம்பத்தில் நான் கேள்விப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இந்த விஷயத்தை தான் சொல்ல வந்தேன். அதாவது ஆரம்பத்தில் இந்த ஆட்சி அமைக்கும் போது அவர் என்ன நினைச்சாருன்றா, நம்ம வந்து ஒரு ஏற்கனவே வந்து சென்னை மேயராக இருக்கும்போது ஒரு சிங்கப்பூர் மாதிரி நான் ஆக்கிடுறேன் சென்னை அப்படின்லாம் சொல்லி ஒரு சில முயற்சிகள் பண்ணார். அது செயல்பட முடியல காலப்போக்கில். அது என்ன ப்ரெஷர்ன்றது அவங்களோட தகப்பனாரோட ப்ரெஷரா அப்படின்றதுலாம் இவர் கட்சிக்குள்ள பெரியவர் ஆகிடுவாடா. இல்லை, அதுக்கப்புறம் எம்எல்ஏவா இருக்கீங்களா மேயரா இருக்கீங்களான்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ மேயர் பதவியை விட்டுட்டு எம்எல்ஏவா தான் தொடர்ந்தாங்க. துணை முதல்வர் ஆனார் இல்லையா, அது லாஸ்ட் கட்டத்தில். அதான் 9-11 அதான் 9-11 அதில் அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாச்சு. ஆனால் வந்து இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது முத்தமிழ் அறிஞர் கலைஞரோட சிறந்த ஆட்சியை கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இறங்கினாங்க. அது பாசிபிளா ஆச்சா அப்படின்றது அவரோட எண்ண ஓட்டங்கள் சரியாக தான் இருந்தது. ஆனால் அவர் சுற்றி இருக்க சூழ்நிலைகள் எல்லாமே வந்து அதற்கு ஒத்துழைப்பை கொடுக்கல. அந்த மாதிரியான ஆட்சி இல்லை சுற்றி உள்ள சூழ்நிலைகள்னா குடும்பத்தை சொல்றீங்களா, அமைச்சரவை, குடும்பம், அமைச்சரவை எல்லாருமே தான். துரைமுருகன் ஐயாவாக இருக்கட்டும், KN நேருவாக இருக்கட்டும், நீங்கள் பல அமைச்சர்கள் இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லலாம். அவங்கவுங்க வந்து இவர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டு, ஏன்னா அவர் ஒரு தனி ராஜ்யம் நடத்திட்டு போயிட்டே இருந்தார். புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு திமுகவில் இருக்க 40 எனக்கு நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் என்னன்னு கேட்டால், கரூர் அல்லாமல் கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதிகளில் அவரோட செல்வாக்கு மிகப்பெரிய அலாபித அளவுக்கு உயர்ந்து கொண்டே போனது. நம்மளோட செந்தில் பாலாஜியோடைய வளர்ச்சி திமுகவில் குறிப்பிட்டு வட்ட செயலாளர்கள் அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியில் உருவாக்கிட்டார். இதெல்லாம் கூட பயங்கர ப்ரெஷர் தான். எல்லாமே வந்து இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றதான் ஒரு மதில் மேல் பூனையாக நிகழ்வு தான் இது.
அதாவது திமுக அப்படிங்கிற ஒரு பிராண்டை பயன்படுத்திக்கிட்டு ஒரு அமைச்சர் குறிப்பிட்ட ஏரியாவில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னு சொல்ல வர்றீங்களா? ஆமா, மாற்று கட்சியில இருக்கவங்களே அவருக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க. ஆஃபர், அதாவது நெருங்கிய தொடர்புல இருக்காங்க மாற்று கட்சியில இருக்கவங்களே. இந்த மாதிரி அபரிதமான வளர்ச்சி. அதாவது திமுகல இருக்க வட்ட செயலாளர்கள் ஸ்டாலின் ஐயா சொல்றதை கேட்பாங்கன்னு கேட்டீங்களா, இல்ல சபரீஷன் சொல்றதை கேட்பாங்க கேட்டீங்கன்னா, இல்ல உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்றதை கேட்பாங்க கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி சொல்றதான் கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கல நிலவரம் இருந்து கொண்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் இன்னும் இருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சி, நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தனி கட்சியை நடத்தக்கூடிய ஒரு நபர் வந்து தெளிவாக அதை பற்றி கோடிட்டு காண்பித்திருக்கிறார். நீங்க விவாத மேடைகள்லாம் அவர் அதனோட அந்த குறியீடுகளை நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நெருக்கடி. இப்ப கண்டிப்பா இந்த எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு வாழ்வா சாவான்றது ஒரு நிலைப்பாடு வந்து. இந்த வார்த்தையை ஏடிஎம்கே பார்த்து தான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஏடிஎம்கேக்கு இருந்துச்சு. இப்ப நிலைமைகள் கொஞ்சம் சீர்பட்டுக்கிட்டு வருது. நான் இல்லைன்னா சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கும் வந்து வாழ்வா சாவா நிலையா போய் இன்னும் வந்து அந்த கட்சி சின்னம்லாம் பிரச்சனையெல்லாம் இருக்கு. பட் ஆனா அது எப்படியும் சரி செய்து விடுவார்கள் என்ற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஆகையினால இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா அதை தான் இங்கேயும் வந்து இப்போ நீங்க சொல்றீங்க, இங்க மறைமுக கூட்டணியை திமுக பிஜேபியுடன் வைத்து கொண்டு இருக்கிறது தான் நான் சொல்லுவேன். அது வந்து ஐபிஎல் கூட்டணின்னு நான் பல விவாத மேடைகள்ல சொல்லியிருக்கேன். நான் டிஎம்கே பிஜேபி ஆமா மறைமுக கூட்டணி ஐபிஎல் கூட்டணின்னு தான் ஓப்பனா நான் சொல்லுவேன். நான் ஏன்னா அவர்களுக்கு இவங்க வந்து மத்திய அரசாங்கத்தை நாடிதான் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யறாங்க. ஏன் கனிமொழி அக்கா வந்து அனுப்பிச்சாங்க, ஏன் அதெல்லாம் ஏன் வேற யாராவது கம்யூனிஸ்ட்ல இருந்து அனுப்பிச்சிருக்கலாம்ல, மதுரை எம்பி அனுப்பிச்சிருக்கலாம். இன்னும் இந்த சிறந்து செயல்படக்கூடியது தான். அது வந்து கட்சி பாகுபாடு எல்லா கட்சியிலேருந்து அனுப்பிச்சாங்க. ஏன் குறிப்பிட்டு கனிமொழி அக்காவை அனுப்பிச்சாங்க? இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறிகள். பாஜகவில் இருப்பவர்களும் சரி, வலதுசாரிகளும் சரி, ஆர்எஸ்எஸ்ல இருப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய கேள்விக்குறியை எழுப்பி இருக்கிறது. இதெல்லாம் வந்து இன்டைரக்டாவோ டைரக்டாவோ வந்து என்ன காமிக்குதுன்னா, திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியை மேற்கோள் காட்டி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் தான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து பிஜேபின்னு ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்காரு. அவர் தான் முதல்வர்னு ஆகி போச்சு. எந்த சூழ்நிலை அமைச்சரவையில வந்து பாத்தீங்கன்னா அது காலப்போக்கில் முடிவு எடுப்பாங்க. ஏன்னா அந்த எப்படி கள நிலவரங்கள் எப்படி சீட்ஸ் எப்படி வருதுன்றதை பொறுத்து முடிவு எடுக்கப்படும். இப்ப இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக கூட்டணி, அதாவது அதிமுக மட்டும் தனித்து வந்து ஒரு 118 இடங்கள்ல நெருங்கி வருவாங்க அப்படின்றத நம்ம மெஜாரிட்டி வந்து 120 சீட்டு 118 சீட்டு நம்மளுக்கு இங்க தமிழ்நாட்டில். ஸோ அதை நெருக்கி தான் வருவாங்க. அது பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ பிஜேபி மற்ற கூட்டணி கட்சிகளை வச்சுதான் ஆட்சி அமைத்து ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ அதனால அபரீதமான வெற்றி பெற்று விடுவார்கள். அதிமுக தனித்து மெஜாரிட்டி கிடைக்கும்லாம் சொல்லிட முடியாது. அவங்க மெஜாரிட்டி கிடைக்கும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் மெஜாரிட்டி. கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தான் மெஜாரிட்டி கிடைக்கும்னு தான் கள நிலவரம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல வந்து தாவேகா வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் சேருவதற்கான அதிமுக சைட்ல இருந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. இப்ப இந்த கதைக்கு நம்ம அடுத்து வருவோம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் உடம்பு சரியில்லாம இருப்பதற்கு பர்டிகுலரா ஏதாவது காரணம் இருக்கு? ஏன்னா சமீபத்துல தான் அவருடைய சகோதரர் வந்து காலமாயிருக்காரு. இது சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்கேம், டாஸ்மாக் ஸ்கேம்ல வந்து மகன் வந்து நேரடியாக சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் கேள்விப்பட முடியுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தற்பொழுது உடல்நிலைக்கு வந்து இருந்திருக்குது. அதாவது வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக போயிருக்காங்க, அதுவும் ஒரு 3 நாட்கள். அப்படிங்கிறப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் காரணமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. எந்த காரணம்? டாஸ்மாக், அதை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு முதல் கட்டமாகவே நான் சொல்லிட்டேன். டாஸ்மாகில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பூதாகரமாக இருக்கிறது. கண்டிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி நான் என்னை அரெஸ்ட் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரோ அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இங்கேயும் இருக்குது. ஸோ ஆகையினால வந்து கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய முத்து அவர்கள் இறந்ததுனால் அது ஒரு சிறிய அளவில் இருக்கலாம் ஒழிய, பட் அது ஒன்று பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. பட் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்னென்னா, அடுத்த கட்ட ஆட்சி அமைக்கவில்லை என்றால் இந்த திமுகவானது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு உட்கட்சி பூசல்களுக்கு உள்ளாகக்கூடிய கட்சியாக மாறும் அப்படின்றதான் நிலவரம் இருக்குது. அது வந்து இன்னும் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. எல்லாமே கூட்டணியிலையும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. திருமாவளவன் வந்து அவர்களுக்கு அவங்க கட்சிக்குள்ளே உள்ளவர்கள எண்ண ஓட்டங்கள்லாம் அவரை சுற்றி இருக்கவங்கள எண்ண ஓட்டங்கள் என்னன்னா அவருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது.
நம்ம எத்தனை காலத்தை தான் அடிமையாக இருந்து ஒரு கட்சிக்கிட்ட ஒரு 10 சீட்டுக்கோ 5 சீட்டுக்கோ கொடியை கூட ஏற்ற முடியாத சூழ்நிலையில், கட்சி பிரச்சாரத்தில் அவங்க பேரை போட முடியாத சூழ்நிலையில், பல இடங்களில் பிரச்சாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் கூட்டணியில் நீடிப்பது வந்து தர்மமா? ஆனால் இங்கே அதிமுகவில் அப்படி கிடையாது. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் பீரியடில் நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சா அவர் முதல் கட்டமாக ஆட்சி அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த ஜாதி அடிப்படை இல்லாதவர்களுக்கு தான் நிறைய இடத்துல, திருநெல்வேலியிலலாம் மாற்று மீனவ சமுதாயத்தை சார்ந்தவரை தான் நிறுத்தி வெற்றி பெற வச்சார். அங்கே தேவர்களும் மற்ற ஜாதியினரும் பெருவாரியாக இருக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்ட கட்சி தான் பாரம்பரியமான கட்சி தான் அதிமுக. ஸோ அதனால அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. அவருக்கு ஒரு ஆசை தான் இருக்குது. பட் ஆனால் ப்ரெஷரும் இருக்குது அவருக்கும், திருமாவளவனுக்கும் இந்த பக்கம் வந்துடணும். ஆனால் என்ன சூழ்நிலைகள்னால அவர் இன்னும் அதை வெளியே சொல்லாமல் இருக்காங்கன்றதான் தெரியல. ஒரு நாள் வெளியே சொல்லி தான் ஆகணும். அது இதுதான் கவலைகளுக்கான காரணங்கள். ஸோ இது கண்டிப்பாக இது அந்த லெவலில் இருக்க ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி. இது இப்போ சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு கல்யாணம் நடத்துகிறாங்க, இந்த அளவுக்கு நடத்தணும் அப்படின்னு போகும்போது அது நடத்த முடியலன்னா ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகிடலாம். அதுவே ஒரு ப்ரெஷரை உண்டாகும், உள்ள மனசுக்குள்ள மன அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ அதனால இதுதான் ஒரு காரணம்னு நான் பார்க்குறேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாதான். அது பிரச்சனை. உடல்நிலைக்கு சரியில்லாததுக்கு என்ன பிரச்சனை? ஸோ இதுதான் சார், ப்ரெஷர் தான் அவருக்கு. நார்மலாகவே உடம்பு சரியில்லைங்கிறீங்களே, ஏதாவது பிரச்சனை இருக்கா? இருக்கலாம். அவருக்கு ஏதோ ஒரு சில ரத்த அழுத்தம் இருக்கிறதாக, அதிக அளவு ரத்த அழுத்தம் இருக்கிறதாலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது இல்லை. பட் ஆனால் ரெகுலர் செக்கப்பில் தான் இருக்கார் அவர். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.